இந்த வாரம் சினிமா வாரம் எனலாம். பல படங்களின் அப்டேட்ஸுடன் நாளை வெளியாக உள்ள திரைப்படங்களை ஒரே பார்வையில் பார்க்க உள்ளோம். வாங்க வீடியோக்குள் செல்வோம். இவ்வாரம் ட்ரெய்லர் வாரமாக மாறியது. சூர்யாவின் கங்குவா திரைப்பட ட்ரெய்லரானது பிரம்மாண்டத்தை காட்டிச் செல்ல சூரியின் கொட்டுக்காளியானது யதார்த்த சினிமா நிலை நிறுத்தியுள்ளது. 2 ட்ரெய்லர் தொடர்பான விரிவான வீடியோ எமது சேனலில் உள்ளது, பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். 3வது சிவகார்த்திகேயனின் அமரன் மேக்கிங் ஆக்ஷன் என்ற வீடியோவினை படக்குழு வெளியிட்டுள்ளது. அமைதியான காஷ்மீரையும் அதன் அழகையும் காட்டி போர் சூழலையும் சண்டை காட்சிகளும் போர் வழிகளையும் காட்சிப்படுத்தப்பட்ட விதம், பின்னணி போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன்தான் என்று கமலின் குரலில் பாடல் ஒலிக்க சிவகார்த்திகேயனின் என்று காட்டப்படுவது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டாக உள்ளது. 4வது இன்று மாலை 6 மணிக்கு தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வழியாக உள்ள திகதி அறிவிக்கப்படும் என திரைப்பட குழுவினர் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே பாடல்களிலும் டிஎட் செய்யப்பட்ட விஜயனது தோற்றத்திலும் அதிருப்தி கொண்டுள்ள ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் மாத்திரம்தான். ட்ரெய்லருக்காக காத்திருப்போம். நாளைய தினம் ரிலீஸுக்கு தயாராக உள்ள திரைப்படங்களில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள விக்ரமின் தங்களான் படத்துக்கு டிக்கெட் புக்கிங் படுவேகமாக நடந்து கொண்டுள்ளது. தனது அரசியலில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லாது துணிந்து பேசக்கூடிய ப. ரஞ்சித் எத்திரைப்படம் எடுத்தாலும் சமூக நீதியை முன்னிறுத்துவதனை வழக்கமாக கொண்டுள்ளார். தங்களான் 3வது சிங்கிளில் ஒரு காட்சியில் பண்ணையார் தடுக்கி விழும் போது கூட தொழிலாளி ஒருவன் தன்னை பிடிக்கக்கூடாது என்ற நிலையினை பாடலில் கூட காட்சிப்படுத்தியவர். திரைப்படங்களில் இவ்வாறான காட்சிகளை இன்னும் எதிர்பார்க்கலாம். விக்ரமின் உழைப்பு இந்த படத்தின் தரத்தை தூக்கி நிறுத்த உள்ளது. அத்துடன் ஜிவி பிரகாஷின் இசையும் சேரும் போது தங்களான் படம் சிறந்த ஒரு படமாக அமைய உள்ளது. கேஜிஎஃபினை தன் பார்வையில் காட்ட உள்ள தங்களான் தமிழ் சினிமா எனும் மகுடத்தில் பொறிக்கப்பட உள்ள இன்னும் ஒரு முத்தாக அமையுமா என்பதை நாளைய தினம் அறிந்து கொள்ளலாம். 2015ஆம் ஆண்டு டிமாண்டி காலனியில் 4 நண்பர்களையும் ஒரு வீட்டையும் வைத்துக் கொண்டு திரைக்கதை மூலம் கொரர் த்ரில்லர் மாயஜாலத்தை நிகழ்த்திய அஜய் ஞானமுத்து கோப்ராவில் விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டு தனது அதே கொரர் த்ரில்லரை கையில் எடுத்து டிமாண்டி காலனி 2 உருவாக்கியுள்ளார். தங்களானுடன் மோத உருவாகியுள்ள இந்த டிமாண்டி காலனி 2 திரைப்படமானது கொரர் த்ரில்லர் திரைப்பட ரசிகர்களுக்கு விருந்தாக அமைய உள்ளதா என்பதை நாளை தினம் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறான சினிமா செய்திகளை அறிய சினிமா காதலனை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.